வணக்கம். இன்னைக்கு ஜனவரி மாதம் 5ஆம் தேதி வியாழக்கிழமை. வியாழக்கிழமை அப்படிங்கிறதுனால புனர்பூசம், விசாகம், பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க, தனுசு, மீனராசிக்கார நேயர்கள், வியாழக்கிழமை பிறந்தவர்கள், 3, 12, 21, 30 தேதிகளிலே பிறந்தவர்கள், வடக்கு பார்த்த வாசலுள்ள வீட்டில் குடியிருக்கிறவங்க, சொந்த வீட வாடகை வீடம், இவங்க எல்லாருமே கோயிலில் போய் நெய் விளக்கு ஏற்றுறது நல்லது. அதனால பல நன்மைகள் கிடைக்கும். அனுபவத்தில் பலனை பார்ப்பீங்க. இன்னைக்கு நல்ல நேரம் உண்டு. காலை 7:30 to 9. நாளைக்கு நல்ல நேரம் கிடையாது. எப்படி இருக்க போகிறது வியாழக்கிழமை இப்போ பார்க்க போகிறோம். நேற்றைக்கும் இன்னைக்கும் பல ராசிகளுக்கு பலன்கள் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஒரு தப்பும் கிடையாது. ஞாபகம் வச்சுக்கோ. மேஷ ராசிக்கார நேயர்களே, பிரமாதமான நாள். 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் எல்லா வயதுக்காரர்களுக்கும் எந்த தொழில் செய்கிறவராக இருந்தாலும் பிரமாதமான நாள். பெண்களுக்கு இன்னும் நல்லா இருக்கு. அனுகூலமான எண் 1, 6. அனுகூலமான திசை கிழக்கு, தெற்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை, சிவப்பு. ரிஷபராசிக்கார நேயர்களே, உடல்நலத்தில் பாதிப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்கு. அசைவ உணவை தவிர்த்துருங்க. கோயிலில் வீட்டில் நெய் விளக்கை ஏற்றுங்க, அல்லது எரிஞ்சிட்டு இருக்கிற விளக்கில் நெய் சேர்த்துங்க. ஒரு மந்திரம் 108 தடவை எழுதுங்க, இல்லை சொல்லிக்கிட்டே இருங்க. அப்போ சிவபெருமான நினச்சிக்கோங்க. ஓம் பிரம்மதேவரே போற்றி, ஓம் வைத்தீஸ்வரனே போற்றி. இந்த மந்திரம் காப்பாற்றும். அளவா சாப்பிடுங்க. உடல்நலத்தில் அக்கறை காட்டுங்க. நெய் விளக்கு ஏற்றுறது முக்கியம். அனுகூலமான எண் உங்களுக்கு 9. அனுகூலமான திசை தெற்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை. மிதுன ராசிக்கார நேயர்களே, பிரமாதமான நாள். நல்ல முன்னேற்றம். காரியம் சிறப்பாகும். 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் எல்லா வயதுக்காரர்களுக்கும் எந்த தொழிலிலே இருந்தாலும் நல்ல நாள். பேச்சு சாமர்த்தியம், பொறுமை உங்களுடைய பலம், அது ஜெயிக்கும். அனுகூலமான எண் உங்களுக்கு 2, 9. அனுகூலமான திசை கிழக்கு, தெற்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை, பச்சை. கடகராசிக்கார நேயர்களே, பிரமாதமான நாள். நல்ல முன்னேற்றம். காரியம் சிறப்பாகும். ஜெயிப்பீர்கள். வெற்றி அதிகம். பெண்களுக்கு இன்னும் முன்னேற்றம். 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் எல்லா வயதுக்காரர்களுக்கும் என்ன தொழில் பண்ணிட்டு இருந்தாலும் உங்களுடைய பேச்சு சாமர்த்தியம், பொறுமையும் ஜெயிக்கும். அனுகூலமான எண் உங்களுக்கு 2, 4. அனுகூலமான திசை கிழக்கு, தெற்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை, சிவப்பு. சிம்ம ராசிக்கார நேயர்களே, சந்திராஷ்டமம். அசைவ உணவு கூடாது. கோயிலில் விளக்கேற்றணும், வீட்டு பூஜையில் விளக்கேற்றணும். கொடுக்கல் வாங்கல் வேண்டாம். பெரிய விலையில் பொருளை வாங்க வேண்டாம். வண்டி ஓட்டுறது கவனம். அல்லது எரிஞ்சிட்டு இருக்கிற விளக்கில் நெய் சேர்த்தணும். ஒரு மந்திரம் 108 தடவை சொல்லணும் அல்லது எழுதணும். அப்போ சிவபெருமான நினைச்சுக்கணும். ஓம் பைரவரே போற்றி. இந்த மந்திரம் காப்பாற்றும். அனுகூலமான எண், திசை, நிறமெல்லாம் கிடையாது. கன்னிராசிக்கார நேயர்களே, பிரமாதமான நாள். நல்ல முன்னேற்றம். காரியம் சிறப்பாகும். 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் எல்லா வயதுக்காரர்களுக்கும் எந்த தொழில் பண்ணிட்டு இருந்தாலும் நல்லா இருக்கு. பெண்களுக்கு இன்னும் சிறப்பு, சந்தோஷம். அனுகூலமான எண் 7, 9. அனுகூலமான திசை கிழக்கு, தெற்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை, பச்சை. துலா ராசிக்கார நேயர்களே, ரொம்ப நல்ல நாள். பணவரவு நல்லா இருக்கு. காரியம் சிறப்பாக நடக்கும். ஜெயிப்பீங்க. 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் எல்லா வயதுக்காரர்களுக்கும் என்ன தொழில் பண்ணிட்டு இருந்தாலும் நல்ல நாள். பிரமாதமான சந்தோஷம். அனுகூலமான எண் உங்களுக்கு 3, 4. அனுகூலமானதை தெற்கு, கிழக்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை, சிவப்பு. விருச்சிக ராசிக்கார நேயர்களே, நேரமும் பணமும் வீணா செலவாகும். ஆனால் செலவு பண்றதுக்கு முன்னாடியே தெரியாது. அப்படி பண்றதுக்கு என்ன பண்றது? கோயிலில் வீட்டில் நெய் விளக்கை ஏத்துனா அல்லது எரிஞ்சிட்டு இருக்கிற விளக்குல நெய் சேர்த்துனா, ஒரு மந்திரம் 108 தடவை எழுதுனா அல்லது சொல்லிக்கிட்டே இருந்தா, அப்போ உங்களுக்கு வீண் செலவுகள் தடுக்கப்படும். என்ன மந்திரம்? ஓம் லட்சுமி குபேரரே போற்றி. அப்பா அன்னை மகாலட்சுமி நினைச்சுக்கணும். கையில பையில பணம் அளவா இருக்கட்டும். கொடுக்கல் வாங்கல் வேண்டாம். நெய் விளக்கு கோயிலில் ஏத்துறது நல்லது. அனுகூலமான எண் 2. அனுகூலமான திசை மேற்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை. தனுசு ராசிக்கார நேயர்களே, ரொம்ப பிரமாதமான நாள். 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் எல்லா வயதுக்காரர்களுக்கும் என்ன தொழில் பண்ணிட்டு இருந்தாலும் உங்களுக்கு சாந்த புத்தி, திடமான புத்தி, நல்ல மனசு எல்லாம் இருக்கு. அது ஜெயிக்கும். நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும். அனுகூலமான எண் 1, 7. அனுகூலமான திசை தெற்கு, கிழக்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை, சிவப்பு. மகர ராசிக்கார நேயர்களே, பிரமாதமான நாள். நல்ல முன்னேற்றம். காரியம் சிறப்பாகும். ஜெயிப்பீர்கள். 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் எல்லா வயதுக்காரர்களுக்கும் எந்த தொழில் பண்ணிட்டு இருந்தாலும் இன்னைக்கு நல்ல நாள். பெண்களுக்கு இன்னும் நல்லா இருக்கு. சந்தோஷம். அனுகூலமான எண் 3, 9. அனுகூலமான திசை தெற்கு, கிழக்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை, சிவப்பு. கும்பராசிக்கார நேயர்களே, பிரமாதமான நாள். நல்ல முன்னேற்றம். காரியம் சிறப்பாகும். வெற்றி அதிகமாகும். 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் எல்லா வயதுக்காரர்களுக்கும் என்ன தொழில் பண்ணிட்டு இருந்தாலும் நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும். அனுகூலமான எண்
3, 5 அனுகூலமான திசை தெற்கு, கிழக்கு, அனுகூலமான நிறம் வெள்ளை, சிவப்பு. மீனராசிக்கார நேயர்களே, நிதானமா இருங்க. தேவையற்ற வம்பு வரும், வீணா செலவாகும், உடல்நலம் பாதிக்கப்பட வாய்ப்பு இருக்கு. அசைவ உணவு வேண்டாம், கொடுக்கல் வாங்கல் வேண்டாம். வீட்டில் கோயிலில் நெய் தீபம் ஏற்றுங்க, அல்லது எரிஞ்சிட்டு இருக்கிற விளக்குல நெய் சேர்த்துங்க. ஒரு மந்திரம் 108 தடவை சொல்லுங்க அல்லது எழுதுங்க. அப்போ சிவபெருமான நினைச்சுக்கோங்க. ஓம் வைத்தீஸ்வரனை போற்றி. இந்த மந்திரம் காப்பாற்றும். அனுகூலமான எண் 2, அனுகூலமான திசை தெற்கு, அனுகூலமான நிறம் வெள்ளை. நேயர்களே, இன்று நல்ல நேரம் உண்டு. காலை 7:30 9. நாளைக்கு நல்ல நேரம் கிடையாது. தனுசு மீனராசிக்கார நேயர்கள் வாழ்நாள் முழுக்க வெள்ளியிலே புஷ்பராக மோதிரம் போடணும். போட்டா என்ன விதிமுறை? ஜோசியரை கேட்டுக்கிட்டு போடுங்க. கல்யாணமான தனுசு ராசிக்கார நேயர்களே, கணவன் மனைவி இருவரோட ராசியுமே தனுசா இருந்தாலோ, அல்லது தனுசு மிதுனமா இருந்தாலோ, அல்லது தனுசு ரிஷபமா இருந்தாலோ, அல்லது கணவன் மனைவி இருவரோட ராசியுமே மீனமா இருந்தாலோ, அல்லது மீனம் துலாமா இருந்தாலோ, ஜோசியரோட ஜாதகத்தை காட்டி பரிகாரம் பண்ணிக்கோங்க. வடக்கு பார்த்த வாசல் உள்ள வீடு தான் எல்லாத்துக்கும் ராசியெல்லாம் சொல்ல முடியாது. சில பேருக்கு ராசியா இருக்காது. ஞாபகம் வச்சுக்கோங்க. நாளை பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.